முக்கியமா காவல்துறையில எங்களுக்கு பிரச்சனை என்ன அப்டின்னா, ஆ உடனே வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனைக்கு பண்றதில்ல. மாறாக, "நீ போய் ரைட்டர்ட்ட உட்காரு, எஸ்ஐ வரட்டும்." அப்படி வரட்டும், இப்படி வரட்டும்ன்னு அவங்க இன்னைக்கு வரல, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னான நேரத்த வந்து வேஸ்ட் பண்றாங்க. அப்புறம் நீங்க குளிச்சுட்டு வாங்க, யூ ஜஸ்ட் வாஷ் த பிரைவேட் பார்ட்ஸ் அண்ட் கம் அந்த மாரி சொல்லும் பொழுது, எவிடன்ஸஸ் வந்து போயிடுது. அது வந்து வேணும்னே அவங்க செய்றாங்க. இது அவங்க தெரியாம இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது இல்லாம, நீங்க சரியாக சொன்னது போல அந்த போஷ் ஆக்ட், அந்த பணியிடத்தில் பாதுகாப்பு, இந்த மாரி போக்சோ ஆக்ட்லயும் சில போதாமைகள் இருக்கின்றது. முக்கியமாக அந்த கட்டுமான வேலை செய்றவங்க, வயல் வேலை செய்றவங்க, அமைப்புசாரா வேலை செய்ற பெண்களுக்கு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது. ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு செக்டார், ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயில ஆஃபீஸ்ல இருக்கிறதுக்கு அந்த ஆக்ட்ட ஃபாலோ பண்றதுக்கும், ஒரு கட்டுமான வேலையில வேலை செய்ற பெண்கள் ஃபாலோ பண்றதுலயும், விதிமுறைகளிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் சிக்கல் இருக்கிறது, போதாமைகள் இருக்கிறது. அதை நாங்க வந்து பெண்களுக்கான சமத்துவக்கான ஒரு கூட்டமைப்புன்னு ஒண்ணு இது பண்ணி, அந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத பண்ணி, வரும் ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி லயோலா கல்லூரியில ஒரு 1500 பெண்கள் கூடுகின்ற வகையில் மிகப்பெரிய மாநாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அந்த இருக்கின்ற சட்டத்தில் தேவைப்படுகின்ற மாறுதல்களையும், புதிதாக சட்டங்கள் ஏதாவது தேவைப்படுகிறதா, பொதுவழியில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட சமூக பொருளாதார பாதுகாப்புகள் என்ன வேணும், பாலின நீதி, பாலின சமத்துவத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கான கொள்கைகளை எல்லாம் நாங்க வகுத்திருக்கோம். சமூக நலத்துறை அமைச்சர் வந்து வராங்க. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம்.